Hi babes, welcome back to my channel Drama La Shifa Revenge Love episode 5. லாஸ்ட் எபிசோட் பார்க்காதவங்க ஐக்கால லிங்க் இருக்கும் பார்த்துட்டு வாங்க. ஷீ யூவை அவனுடைய பேரண்ட்ஸ் கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கான். யூ அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட ரொம்ப ரொம்ப நல்லா பேசுகிறான். ஷீயோடைய பேரண்ட்ஸ்க்கு இது ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. உண்மையிலுமே அவங்க ஒரு கேர்ள் ஃப்ரெண்டை கூப்பிட்டு வருவான்னு இவங்க நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ அவங்க ரெண்டு பேருமே யூ கிட்ட ரொம்ப நல்லா பேசுகிறாங்க. யூயும் அவனுடைய அம்மாவுக்காக ஏதோ காஸ்மெட்டிக் ப்ராடக்ட் வாங்கிட்டு வந்திருக்கான். அவங்க அப்பாவுக்காக அவருக்கு பிடிச்ச டீ வாங்கிட்டு வந்திருக்கான். அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே யூ கிட்ட நல்லா பேசுகிறாங்க. எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா, அவள் அப்ராடில் படிச்சுக்கிட்டு இருக்கான். அவள் இங்கே வரும்போது நான் உனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன் அப்படின்ட்டு எனக்கு உன்னை பார்க்க பார்க்க ரொம்ப பிடிச்சிருக்குன்னு ஷீயோடைய அம்மா சொல்கிறாங்க. யூக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆனால் ஷீ தான் இது எல்லாமே கண்டுக்காம ஏதோ சும்மா கடமைக்கு அங்கே உட்காந்துருக்கான். அப்போ அவனுடைய அப்பா அவனை கூப்பிட்டு, டேய் என்ன பண்ணுற நீ, உன் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு கொஞ்சமாச்சும் அட்டென்ஷன் கொடு அப்படின்னு சொல்கிறாரு. அவனும் சரி அப்படின்ற மாதிரி தலையாட்டுறான். பேரண்ட்ஸை மீட் பண்ணிவிட்டு ரெண்டு பேரும் வெளியில் வர யூ செம்ம ஹாப்பியாக இருக்கான். நான் கூட உன்னுடைய பேரண்ட்ஸ் எப்படி இருப்பாங்களோன்னு பயந்துக்கிட்டே இருந்தேன். ஆனால் அவங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக நல்லா பழகுறாங்க அப்படின்னு சொல்ல, அப்புறம் என்னுடைய பேரண்ட்ஸை பார்க்கறதுக்கு நீ எப்போ வர அப்படின்னு யூ கேட்க, அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம், நீ கிளம்பு அப்படின்னு சொல்கிறான். ஏன் நீ என்ன ட்ராப் பண்ணலையா அப்படின்னு யூ கேட்க, இல்லை என்னுடைய எம்ப்ளாயி உன்னை ட்ராப் பண்ணுவான் அப்படின்னுட்டு இவன் இன்னொருத்தங்கிட்ட பேசிட்டு நிற்கிறான். யூ இவனையே ஒரு மாதிரி பார்த்துட்டு அங்கேருந்து போயிடுறான். ஷீ அங்கே நிற்கிறவன்ட்ட கேட்குறான், என்னை பார்த்தா உனக்கு பயமாக இருக்கான்னு. அதுக்கு இல்லையே, உங்களை பார்த்து எனக்கு எதுவும் பெருசாக பயம்லாம் இல்லையே அப்படின்னு சொல்ல, ஒருத்தன் என்னை பார்த்து ரொம்ப பயப்படுறான், நான் பக்கத்தில் போனால் ரொம்ப பயமாக இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்ல, யார், யூவா, நீங்கள் பக்கத்தில் டச் பண்ண போனால் அவங்க பயப்படுறாங்களா அப்படின்னு கேட்க, யூ எல்லாம் கிடையாது, இது வேற ஒரு ஆள், நான் பக்கத்தில் போனால் ரொம்ப பயப்படுறான் அப்படின்னு சொல்ல, அப்படின்னா ஃபோர்ஸ் பண்ணி நீங்கள் பக்கத்தில் போக வேண்டியது தானே அப்படின்னு அந்த இன்னொரு ஆள் சொல்கிறான். அதுக்கு ஷீ அவனை ஒரு மாதிரி பார்த்துட்டு, ஏன் ஃபோர்ஸ் பண்ணுறது எனக்கு தெரியாதா, நான் கேட்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லு அப்படின்றான். அதுக்கு அந்த ஆள் சொல்கிறான், ஒன்று அவன் உங்களை பார்த்து உண்மையிலுமே பயப்படுறவனா இருக்கலாம், இல்லைன்னா அவன் உங்கள்கிட்ட இருந்து ஏதாச்சும் மறைக்கிறான் அப்படின்னு சொல்ல, ஷீ எதுவாக இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறான். அப்புறம் குவாஷிங்கோடைய ஆள் இருக்கான்ல, அவன் ஷியாவுடைய கிளினிக்கு வந்திருக்கான். நீங்கள் கொடுத்த மெடிசன் நல்லா இருந்துச்சு, ஆனால் தீர்ந்து போச்சு, அதான் எங்கள் பாஸ் வாங்கிட்டு வர சொன்னார் அப்படின்னு சொல்ல, ஏன் பக்கத்தில் எவ்வளவோ மெடிக்கல் ஷாப் இருக்குது, அதை விட்டுட்டு அதுக்கு இவ்வளோ தூரம் தள்ளி வந்திருக்கு அப்படின்னு ஷியா அந்த ஆள்கிட்ட கேட்க, இதோ கூடவே இந்த ஸ்வீட்டு உங்கள்கிட்ட கொடுக்க சொன்னார் அப்படின்னு ஒரு டெசர்ட் கவர் எடுத்து கொடுக்குறான். இந்தாங்க, இதுதான் உங்களோட மெடிசனுக்கு மட்டும் காசு கொடுங்க, இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு அவன் கொடுத்த டெசர்ட்டை அவன் திரும்ப கொடுக்க போகிறான். ஓ வேண்டாமா, அப்படின்னா நான் வேணா அதை குப்பையில் போட்டுறவா அப்படின்னு அவன் குப்பையில் போடுற மாதிரி நடிக்க, சரி சரி கொடுங்க, குப்பையில் எதுக்கு போடணும், நான் யாராச்சும் குழந்தைக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு வாங்கி வச்சுக்கிறேன். அப்புறம் இன்னொரு விஷயம், அந்த ஷீச்செங்கிட்ட நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க சொல்லி குவாஷிங் சொல்ல சொன்னார் அப்படின்னு சொல்ல, ஜாக்கிரதையாக இருக்கணுமா, ஏன் என்ன விஷயம் அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக கேட்குறான் ஷீச்செங்கை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக. அது அப்படின்னு என்னமோ சொல்ல வந்துட்டு, எனக்கு இப்போ வேலை இருக்குது நான் அப்புறம் வரேன் அப்படின்ட்டு சொல்லாமலே போயிடுறான். டேய் இப்படி சஸ்பென்ஸ் வச்சுட்டு போகாதடா அப்படின்னு சொல்ல, அவன் காதில் வாங்காமல் அவன் பாட்டுக்கு போயிடுறான். அவன் போனதுமே அவன் கொடுத்து அனுப்பின அந்த டெசர்ட் கவரை ஆசையாக ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அடுத்த சீனில் ஷீச்செங் வந்திருக்கான் கிளினிக்கு வெய்யை பார்க்கறதுக்காக. ஆனால் வெய் எங்கே இருக்கான்ற விஷயத்த ஷியாவ் சொல்லவே மாட்டான். அவன் வரதுக்கு லேட் ஆகும் அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிச்சுக்கிட்டே இருக்கான். அப்போ ஷீச்செங் என்ன பண்ணுறான், சரி இன்னைக்கு உனக்கு நிறைய பேஷண்ட் இருக்காங்கல்ல, அவன் வர வரைக்கும் வேணா நான் இவங்களை எல்லாரும் ட்ரீட் பண்ணவா அப்படின்னு கேட்க, எல்லா பேஷண்ட்டும் பயந்துட்டு பார்க்குறாங்க. வேற வழி இல்லாமல் ஷியாவ் உண்மையை சொல்லிடுறான். வெய் அவனுடைய ஊருக்கு அவனுடைய வீட்டுக்கு போயிருக்கான்னு சொல்லிடுறான். இங்கே வெய் அவனோட பெட்டில் உட்காந்துட்டு ஏதோ வீடியோ பார்த்துக்கிட்டே இருக்கான். பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு பயந்து பயந்து கிளிக் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ அவனை தேடி ஷீச்சிங் இங்கே வந்துடுறான். கதவை தட்டி, வெய் இங்கே தான் இருக்கானா அப்படின்னு கேட்க, ஆமாம்ப்பா இங்கே தான் இருக்கா, நீ யார் அப்படின்னு கேட்குறாங்க அவனுடைய அம்மா. நான் அவன் கூட ஒர்க் பண்ணுறவன் அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியா, வா வா உள்ளே வா, அவனுக்கு உடம்பு சரியில்லைன்னு வந்தான், ஒரு வாரமாக இங்கே தான் இருக்கான், பெட்டை விட்டு எந்திரிக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லி உள்ளே கூட்டிகிட்டு வராங்க. ஷீ ஸ்ட்ரைட்டாக அவனோட பெட்ரூம்க்கு வரான். அப்போ ஃபுல் இனிமேல் வீடியோ பார்த்துட்டு இருந்தால, ஷீவுடைய குரலை கேட்டதுமே பயந்து அந்த ஃபோனை கீழே போட்டுடுறான். அந்த ஃபோனில் வீடியோ ப்ளே ஆகுது. அது ஒரு அடல்ட் வீடியோ, அதுவும் கே வீடியோன்னு நினைக்கிறேன். அதை பார்த்த ஷீச்செங் கிண்டலை, என்ன புதுசாக நிறைய விஷயம் கற்றுக்கிட்டு இருக்க போலையே, அதை என் கூட ப்ராக்டிஸ் பண்ணு அப்படின்னுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவன் பக்கத்தில் வரான். இவன் வராத வராத அப்படின்னு தள்ளி விட்டுக்கிட்டு இருக்கான்.
ஆனா ஷீச்சங் கேட்குற மாதிரி இல்ல. அவன் பக்கத்துல வந்து அவன ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப வெளியில வெய்யோடைய அம்மா குரல் வருது. "சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு வந்து 2 பேரும் சாப்பிடுங்க" அப்படின்னு சொல்ல 2 பேரும் சாப்பிட வராங்க. வெய்யோடைய அம்மா ஷீக்காக நெறையா சமைச்சிருக்காங்க. "வாங்க உட்காரலாம், சாப்பிடுங்க" அப்படின்னு சொல்ல, "இருங்க ஆன்ட்டி நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்" அப்படின்னு ஷீச்சங் ரொம்ப நல்ல பையன் மாதிரி சொல்றான். "அதெல்லாம் வேணாம், நீ போய் அங்க உட்காரு" அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஹால்ல நெறைய ஃபோட்டோஸ் எல்லாம் வச்சிருக்குது. அந்த ஃபோட்டோஸ ஷீச்சங் பார்த்துட்டு இருக்கான். அதுல வெய்யோடைய சின்ன வயசு ஃபோட்டோ இருக்குது. அத பார்த்துட்டு, "சின்ன வயசுல மட்டும் இல்ல, இப்பயும் நீ டவுசர்ல அழகா தான் இருக்க" அப்படின்னு சொல்றான். வெய்யோடைய அப்பா ஃபோட்டோ இருக்குது. "இது யார் உங்க அப்பாவா?" அப்படின்னு ஷீ கேட்க, "ஆமாம், அவர் இறந்து 16 வருஷம் ஆச்சு" அப்படின்னு சொல்ல, உடனே ஷீச்சங்க்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அவன் வெய்ய பாவமா பார்க்குறான். "அப்படின்னா இத்தனை நாளா உங்க அம்மா தான் உன்னை கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பாங்கல்ல" அப்படின்னு சொல்ல, "ஆமாம், எங்க அம்மா ரொம்ப பாவம். அதனால தான் நான் ஒரு நல்ல பிஸ்னஸ் பண்ணி எங்க அம்மாவை நல்லபடியா பார்த்துக்கணும்னு நினைச்சேன். ஆனா நான் ஆரம்பிச்ச 3 பிஸ்னஸ்லயும் நீ வந்து என்னை ஏதாச்சும் பண்ணி புல்லி பண்ணி கெடுத்துக்கிட்டே இருந்த" அப்படின்னு சொல்ல, "சரி, இனிமே நீ கவலைப்படாத. இனிமே நீ என்ன பண்ணாலும் நான் உன் கூடவே இருந்து சப்போர்ட் பண்ணுவேன்" அப்படின்னு ஷீச்செங் சொல்றான். ஒரு நிமிஷம் வெயிக்கே, என்னடா இவன் நல்லவன் மாதிரி பேசுறானே, ஒருவேளை உண்மையாலுமே நல்லவனா இருப்பானோ அப்படின்னு தோணிடுது. அப்புறம் ஆன்ட்டி சாப்பிட கூப்பிடுறாங்க. 2 பேரும் போய் சாப்பிட உட்கார, ஆன்ட்டி சர்வ் பண்ண சாப்பாடை சாப்பிட்டுட்டு, "ரொம்ப நல்லா இருக்கு ஆன்ட்டி, நீங்கள் நல்லா சமைச்சிருக்கீங்க" அப்படின்னு ஷீச்சங் உண்மையாலுமே நல்லா பாராட்டுறான். அப்போ ஆன்ட்டி வெய்ய பார்த்து, "என்ன அப்படியே உட்காந்துருக்க, உன் ஃப்ரெண்டுக்கு ரைஸ் போடு" அப்படின்னு சொல்ல, "யாரு நானா?" அப்படின்னு வெய் ஆச்சரியமா கேட்குறான். அப்புறம் வேற வழி இல்லாமல் அவன் சாப்பாடு எடுத்துகிட்டு வர உள்ளே போகிறான். அப்போ ஷீச்சங் எந்திரிச்சு ஆன்ட்டிக்கு சர்வ் பண்ணுறான். "ஆன்ட்டி கஷ்டப்பட்டு எவ்வளோ ஃபுட்டு ரெடி பண்ணியிருக்கீங்க, நான் உங்களுக்கு சர்வ் பண்ணுறேன்" அப்படின்னு சொல்ல, "அதெல்லாம் வேண்டாம், பண்ணி உட்காந்து சாப்பிடு, இது நானே ரெடி பண்ண ரைஸ் ஒயின், இதை சாப்பிட்டு பாரு" அப்படின்னு ஆன்ட்டி அவனுக்கு கொஞ்சம் ரைஸ் ஒயின் கொடுக்குறாங்க. அவனும் அதை குடிச்சு பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிறான். "என்ன ஆன்ட்டி நீங்கள் சாப்பாடு மட்டும் தான் சாப்பிட்றீங்க, மீட் எதுவுமே சாப்பிட்லையே" அப்படின்னு ஷீ கேட்க, வெய் சொல்கிறான், "அம்மாவுக்கு பிபி இருக்குது, அம்மா கொலஸ்ட்ரால் சாப்பாடெலாம் சாப்பிடக்கூடாதுன்னு". அப்போ அவன் சாப்பிட்டுக்கிட்டே ரைஸ் ஒன் அதிகமாக குடிக்க ஆன்ட்டி சொல்கிறாங்க, "ஷீ உனக்கு இந்த ரைஸ் ஒன் ரொம்ப பிடிச்சிருக்கு போலயே, நான் இன்னும் நிறையா செஞ்சுருக்கேன், நாளைக்கு நீ வீட்டுக்கு போகும்போது கொஞ்சம் எடுத்துகிட்டு போ" அப்படின்னு சொல்ல, உடனே வெய், "என்னது நாளைக்கா, எதுக்கு நாளைக்கு" அப்படின்னு கேட்குறான். அதுக்கு ஆன்ட்டி, "பாரு இப்போவே நைட் ஆயிடுச்சு, அவன் எப்படி தனியாக போவான்" அப்படின்னு சொல்ல, ஷீயும் ஆமான்ற மாதிரி பாவமாக தலையாட்டுறான். "அம்மா சும்மா இருமா" அப்படின்னு வெய் சொல்ல, "அதெல்லாம் இல்லை, அவன் தங்கிட்டு நாளைக்கு போகட்டும், வேணும்னா இன்னைக்கு நைட்டு உன்னோட பெட்லேயே படுத்துக்கட்டும், உனக்கு ஒன்றும் அன்கம்ஃபர்டபுள் இல்லைல்ல" அப்படின்னு ஆன்ட்டி ஷீயை கேட்க, ஷீ உடனே, "சேச்சா, அந்த மாதிரியெல்லாம் எனக்கு எதுவுமே இல்லை" அப்படின்றான். அப்புறம் நைட்டு தூங்க போகிறாங்க. அப்போ வெய் அவனோட பெட்டில் படுத்துட்டு இருக்க, ஷீ குளிச்சுட்டு வந்து பெட்டில் உட்காரான். "டேய், இங்கே எங்கடா உட்கார, போய் கீழே படு, அதான் உன்னோட இடம்" அப்படின்னு சொல்ல, "வீட்டுக்கு வந்த கெஸ்ட்டை எப்படி ட்ரீட் பண்ணுறதுன்னு உனக்கு தெரியாதான்னு" ஷீ கேட்குறான். "அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம், நீ போய் கீழே படு" அப்படின்னு சொல்ல, உடனே ஷீ ஆன்ட்டி அப்படின்னு குரல் கொடுக்க, வெய் வந்து அவன் வாயை பொத்திக்கிறான். "கொஞ்ச நேரம் சும்மா இருக்கிறியா" அப்படின்னு. "சரி விடு, நீயே மேலே படு, நான் போய் கீழே படுக்கிறேன்" அப்படின்ட்டு வெய் கீழே போய் படுத்துடுறான். ஷீ மேலே உட்காந்துட்டு ஹேர் ட்ரையரில் அவனுடைய முடியை காய வச்சுக்கிட்டே இருக்கான். அவன் ஹேர் ட்ரை பண்ணுறது வெய்க்கு அப்படியே ஸ்லோ மோஷனில் தெரியுது. என்னடா, ஒரு நிமிஷம் அவனே மயங்கி அவனை பார்த்துக்கிட்டு இருக்க, சேச்சே அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது அப்படின்னு திரும்பி அந்த பக்கம் படுத்துடுறான். அப்புறம் 2 பேரும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ வெய்க்கு கீழே படுத்து பழக்கம் இல்லை போல், அவனால் தூங்கவே முடியல. அவன் உருண்டுட்டு உருண்டுட்டு கீழே போயிடுறான். அதை ஷீ நோட்டீஸ் பண்ணிட்டு தான் இருக்கான். "என்ன, உன்னால் கீழே படுக்க முடியலையா" அப்படின்னு கேட்க, "நீ இன்னும் தூங்கலையா" அப்படின்னு அவன் கேட்குறான். "வேணும்னா" அப்படின்னு ஷீ எந்திரிக்க, "என்னை டச் பண்ணாத" அப்படின்னு அவன் பயந்துக்கிறான். "அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ வேணா மேலே வந்து படு, நான் போய் கீழே படுக்கிறேன்" அப்படின்னு ஷீ கீழே போய் படுத்துக்கிறான். அடுத்த நாள் காலையில் வெய் ஷீயை அவனுடைய சைக்கிள் உட்கார வச்சுட்டு எங்கேயோ கூட்டிகிட்டு போகிறான். வெய்க்கு சைக்கிள் ஓட்ட சுத்தமாக தெரியாது போல், வழியிலே 2 பேரும் கீழே விழுந்துடுறாங்க. "உனக்கு ஓட்ட தெரியுமா இல்லையா, பேசாமல் நீ பின்னாடி உட்காரு, நான் ஓட்டுறேன்" அப்படின்னுட்டு ஷீ சைக்கிள் ஓட்டிகிட்டு இருக்கான். கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம், "ஆ ஆ நில்லு நில்லு, இங்கே தான்" அப்படின்னுட்டு அந்த சோளக்காடு மாதிரி இருக்கு, அதுக்குள்ளே போய் அவன் ஏதோ ஒரு கூண்டு மாதிரி வச்சுருக்கான். அதுக்குள்ளே ஒரு சின்ன குருவி மாட்டிக்கிச்சு. "இப்படி தான் எங்கள் குருவி பிடிப்பாங்களா" அப்படின்னு ஷீ கேட்க, "ஆமாம், இந்த ஊரில் இருக்க குருவிங்கெல்லாம் சிட்டியில் இருக்க குருவி மாதிரி கிடையாது, இதுங்களுக்கு கொஞ்சம் அறிவு கம்மி, ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணால் ஈஸியாக மாட்டிக்கும்" அப்படின்னு சொல்ல, "ஏண்டா இப்படியாடா பிடிப்பாங்க" அப்படின்னுட்டு அசால்ட்டாக ஷீ மேலே கையை தூக்க ஈஸியாக ஒரு குருவி அவன் கையில் மாட்டிக்குது. அதை பார்த்த வெய்க்கு ஒரே ஆச்சரியம். "என்ன இவ்வளோ ஈஸியாக பிடிச்சிட்ட" அப்படின்னு அவன் கேட்க, "நீ சொன்னது கரெக்டு தான், இந்த ஊர் குருவிங்களுக்கு உண்மையாலுமே கொஞ்சம் அறிவு கம்மி தான்" அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் 2 பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வெய் சொல்கிறான், "தோ இந்த வயல் ஃபுல்லாக எங்களது தான்" அப்படின்னு.
அவள் அந்த பக்கமெல்லாம் பார்க்க, அந்த பக்கம்லாம் இல்லை, இந்த பக்கம் மட்டும்தான் எங்களுது அப்படின்னுட்டு ஒரு காணை எடுத்து, இந்த காணை சாப்பிட்டு பாரு நல்லா இருக்கும் அப்படின்னு அவன்கிட்ட கொடுக்குறான். ஆனால் அவன் காணை சாப்பிடாம இவன் லிப்பில் கிஸ் பண்ண வரான். அவன் பயந்துட்டு பின்னாடி போகிறான். என்ன பண்ணுற நீ அப்படின்னு வெய் கேட்க, நீ வேலையை விட்டு நின்னது என்ன ஆன்ட்டிக்கு தெரியல தானே அப்படின்னு சொல்கிறான். எங்கள் அம்மா கிட்ட ஏதாச்சும் சொன்னால் ஒன்று அவ்வளோதான் அப்படின்னு வெய் சொல்ல, நான் உங்கள் அம்மா கிட்ட சொல்லாமல் இருக்கணும்னா என்னை கிஸ் பண்ண அப்படின்னு இழுத்து அவனை கிஸ் பண்ணுறான். வேறு வழி இல்லாமல் வெய்யும் அவனை கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். அப்புறம் ஷீயை அனுப்பி வச்சுட்டு வெய் வீட்டுக்கு வரான். பார்த்தா அங்கே நிறைய கிஃப்ட் வச்சுருக்குது. என்னம்மா இவ்வளோ கிஃப்ட்டு அப்படின்னு வெய் கேட்க, ஷீ போனதுக்கப்புறம் யாரோ ஒருத்தவங்க வந்தாங்க, அவங்க தான் இத்தனை கிஃப்ட்டு கொடுத்துட்டு போனாங்க. ஷீ தான் சொன்னானாம்மா ஃபஸ்ட்டு டைம் இங்கே வந்திருக்கால, ஸோ வெறும் கையோடு வந்தது அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லி கிஃப்ட் அனுப்பி வச்சுருக்கான் அப்படின்னுட்டு, இனிமேல் இந்த பையன் கூட நீ அவ்வளோவா சேராத அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வெய்க்கு, என்னம்மா ஏன் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறான். இல்லைப்பா, அந்த பையனை பார்த்தா நல்ல பையன் மாதிரி இருக்கான், அதுவும் நல்ல பணக்கார பையன் மாதிரி இருக்கான். இவன் கூட சேர்ந்து நீ சுற்றிக்கிட்டு இருந்தா எந்த பொண்ணு ஒன்றை பார்க்க மாட்டா, அந்த பையனை தான் பார்ப்பா அப்படின்னு சொல்ல வெய்க்கு சிரிப்பு வந்துடுது. இப்போதாம்மா நீ அம்மா மாதிரி பேசுகிற அப்படின்றான். அப்புறம் அன்னைக்கு ஈவினிங்கே வெய்யும் கிளம்பி இங்கே கிளினிக்கு வந்துடுறான் சிட்டிக்கு. அப்போ ஷியா அவனை பார்த்து, என்ன இப்போ நீ ஓகேவா அப்படின்னு கேட்க, என்னை பார்த்தாலே தெரியல நான் ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படின்னு ரொம்ப ஜாலியாக ரூம்குள்ளே போகிறான். ஆனால் ரூம்குள்ளே போய் அவனுடைய அந்த சுகர் கேண்டீஸ் எல்லாம் காணும். அதை தான் ஷீ தூக்கிட்டு போயிட்டால, ஓடி வந்து எங்கே என்னோட சுகர் கேண்டியெல்லாம் அப்படின்னு கேட்க, நீ இல்லாத டைம் ஷீ வந்து எடுத்துகிட்டு போயிட்டான்னு சொல்கிறான். அவன் நான் எதுக்கு அப்படின்னு கேட்க, அப்போ தானே நீ அவனை தேடிக்கிட்டு போவ அப்படின்னு சொல்ல, உடனே ஷீக்கு கால் பண்ணுறான். எங்கே என்னோட சுகர் கேண்டி அப்படின்னு கேட்க, அதுக்கு அவன் அதெல்லாம் நான் என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே வெய்க்கு செம்மையாக டென்ஷன் ஆகிடுது. அவன் கோவமாக ஷியாவை பார்த்து, நாளைக்கு நீ எனக்கு ஒரு சூப்பராக ட்ரெஸ் செலக்ட் பண்ணி கொடுக்குறேன், அதை போட்டுட்டு போய் நான் அவனை மயக்கி என்ன பண்ணுறேன் பாரு, இல்லைனா என் பேரையே மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். சொன்ன மாதிரி அடுத்த நாள் ஃபுட்பால் ப்ராக்டிஸ்க்கு போகிறான். ஃபுட்பாலோ பேஸ்கெட் பாலோ ஏதோ ஒரு பால் ப்ராக்டிஸ்க்கு போகிறான். அப்போ அவனுக்கு ஒரு ஞாபகம் வருது. அவங்க அன்னைக்கு ஒரு நாள் விளையாடும் போது ஒருத்தன் கோல் போட்டுட்டு அந்த பேஸ்கெட்டை பிடிச்சிட்டு தொங்குவான். அதை ஷீ ரொம்ப ஆச்சரியமாக பார்ப்பான். ஸோ அதே மாதிரி இன்னைக்கு நம்மளும் கோல் போட்டுட்டு பேஸ்கெட்டை பிடிச்சி தொங்கணும், அவன் முன்னாடி சீன் போடணும் அப்படின்னுட்டு அதே மாதிரி அவன் தொங்கிட்டு இருக்க, யாரோ கீழேருந்து வந்து அவனை கரெக்டாக கேட்ச் பிடிச்சிடுறாங்க. வேற யாரோ இல்லை, ஷீ தான். என்னடா பண்ணுறேன், சும்மா என் முன்னாடி சீன் போடாத அப்படின்னு ஷீ கரெக்டாக சொல்கிறான். எனக்கு கீழே விடு கீழே விடு அப்படின்ட்டு அவன் கீழே இறங்கி வந்துடுறான். அப்புறம் 2 பேரும் ஒன்றா உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வெய் அவனுடைய பேக்லேருந்து என்னமோ ஸ்நாக்ஸ் மாதிரி எடுக்கிறான். இது எனக்கா அப்படின்னு ஷீ கேட்க, எங்கள் அம்மா எனக்கு செஞ்சு கொடுத்தது அப்படின்னு எடுத்து அவன் பேக்குள்ளே வச்சுக்கிறான். அப்போ ஷீக்கு யூயூ கால் பண்ணுறான். யூயூவோட குரலை கேட்டதுமே, ஐயோ நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன், எனக்கு தலை வலிக்குது அப்படின்னுட்டு அவன் ஃபோன் பேசுறதை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்குன்னே வேணும்னே பண்ணுறான். ஷீக்கு புரியுது அவன் வேணும்னு தான் பண்ணுறான்னு. மறுபடியும் ஷீ ஃபோன் பேச, அவனுடைய பேண்ட் நாடாவே இவனோட பேண்ட் நாடாவே ஒன்றா சேர்த்து கட்டி வச்சுட்டு அவன் மடியில் படுத்துக்கிட்டு, ஐயோ என்னால் முடியல எனக்கு தலைவலிக்குது அப்படின்னு சொல்கிறான். ஷீ ஃபோன் பேசுகிறத நிறுத்திட்டு வெய்யை பார்த்து சிரிக்கிறான். அவன் மடியில் படுத்துட்டு இருக்க வெய்யை பார்த்ததுமே அவனை கிஸ் பண்ணணும்னு தோணுச்சு போல. பக்கத்தில் கிஸ் பண்ண வர வெய் வாயை பொத்திக்கிட்டு அங்கேருந்து எந்திரிச்சிட்றான். இப்போ எனக்கு உடம்பு நல்லா ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல ஷீ அங்கேருந்து எந்திரிக்க போகிறான். இவன் தான் 2 பேர் நாடாவே ஒன்றா கட்டி வச்சிருக்கான்ல, ஸோ நாடா 2 மாட்டிக்குது. என்னடா பண்ணுற நீ அப்படின்ற மாதிரி ஷீ அவனை பார்த்து, இது வரைக்கும் நான் எத்தனையோ ஏமாத்துறவங்கள பார்த்துருக்கேன், ஆனால் உன்ன மாதிரி ஏமாத்துறவன் நான் பார்த்ததே இல்லைடா அப்படின்னு சொல்கிறேன் ஷீ. ஷீ அங்கேருந்து போக விடக்கூடாது அப்படின்றதுக்காக எந்திரிச்சு அவன் தோல் மேலேயே கை போட்டுட்டு, வா நம்ம 2 பேரும் ஒன்றா நடந்து போகலாம் அப்படின்னு சொல்ல, அப்போ ஷீ சொல்கிறான், எனக்கு பசிக்குது, என் கேர்ள் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்ல வரான், அதுக்குள்ளே ஐயோ எனக்கு பசிக்குது, வா நம்ம 2 பேரும் ஒன்றா சாப்பிட போகலாம் அப்படின்னு அவனை சாப்பிட்றதுக்கு ஒன்றா கூட்டிகிட்டு போகிறான். எப்பயும் சாப்பிட்ற அவனுக்கு பிடிச்ச ஒரு ரெஸ்டாரண்ட் கூட்டிகிட்டு வந்திருக்கான். அங்கே இருந்த ஆன்ட்டி ஷீயை பார்த்துட்டு, யார் இது அப்படின்னு கேட்க, இதுவா என்னோட ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்கிறான். ஆன்ட்டி போனதுமே ஷீ வெய்யை பக்கத்தில் இழுத்து வச்சுட்டு, ஏண்டா என்னை பார்த்தா உனக்கு ஃப்ரெண்டு மாதிரி இருக்கா, நான் உனக்கு ஃப்ரெண்டா அப்படின்னு கோவமாக கேட்டுட்டு, எனக்கு கோலா வேணும் அப்படின்னு சொல்கிறான். ஓ அங்கே இருக்கு பாரு, நீயே போய் எடுத்துப்போ அப்படின்னு சொல்ல அவனே போய் அங்கே ஐஸ் கட்டி எடுத்துக்கிட்டு இருக்கான். எடுத்துகிட்டு அவன் திரும்பும்போது, இல்லை இல்லை இன்னும் கொஞ்சம் ஐஸ் கட்டி எடுத்துகிட்டு வா அப்படின்னு வெய் சொல்கிறான். அவன் ஐஸ் கட்டி போட்டுக்கிட்டு இருக்கும்போது ஷீயோடைய சாப்பாடில் இவன் சில்லி ஆயிலும் நிறையா சில்லியும் சேர்த்துடுறான். அதை அவன் திரும்பி பார்த்துடுறான். என்ன பண்ணுற, என் சாப்பாடில் சில்லி போடாத, எனக்கு காரம் பிடிக்காத அப்படின்னு சொல்கிறான். இல்லை இந்த சாப்பாடை நீ இப்படி தான் சாப்பிடணும், இப்படி சாப்பிட்டா தான் டேஸ்ட்டாக இருக்கும், எங்கே சாப்பிட்டு பாரு அப்படின்னு சொல்ல ஷீயும் அதை சாப்பிட்டு பார்க்குறான். அவனுக்கு அது பிடிச்சி போயிடுது. பரவாயில்ல நீ சொன்ன மாதிரியே நல்லா இருக்குன்னு சொல்கிறான். அப்போ அவனுக்கு யூயூவோட ஞாபகம் வருது. அன்னைக்கு யூயூ சொன்னால,
நீ எப்பயுமே சாதாரண ரெஸ்டாரண்ட்க்கு தான் சாப்பிட கூட்டிகிட்டு போகிற. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எவ்வளோ எக்ஸ்பென்சிவான இடத்துல சாப்பிட்றாங்க தெரியுமா அப்படின்னு சொன்னது ஞாபகம் வருது. இவன் இவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் நம்ம கூப்பிட்டு வந்ததுக்காக இந்த ரெஸ்டாரண்ட்லேயும் சாப்பிட்றானே அப்படின்னு அவனையும் ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்போ ஷீக்கு வாய் காரமாக இருக்கு போல். ஐயோ காரமாக இருக்கு அப்படின்னு சொல்ல அவன் கொண்டு வந்த ஒரு ஐஸ் கட்டியை எடுத்து அவன் வாய்க்குள்ளே போட்டு விட்டுடுறான். இப்போ ஓகேவா அப்படின்னு கேட்குறான். அப்புறம் வெய் மட்டும் சாப்பிடாம உட்காந்துருக்கு. என்ன நீ சாப்பிட்லையா அப்படின்னு கேட்குறான். இல்லை எனக்கு ரொம்ப சூடாக இருக்குது, நான் அப்புறமா சாப்பிட்றேன் அப்படின்னுட்டு வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கிறதால அவன் டிஷர்ட்டை தூக்கி இப்படி ஆட்டிக்கிட்டு இருக்கான் காற்று வர்றதுக்காக. அப்போ அவனுடைய இடுப்பை நோட்டீஸ் பண்ணுறான். பார்த்தா அவனுடைய இடுப்பு ரொம்ப அழகாக தெரியுது. மற்றவங்க யாராச்சும் பாத்திர போகிறாங்கன்னு என்ன பண்ணுற ஷர்ட்டை கீழே போடு அப்படின்னு சொல்கிறான். எனக்கு வேர்க்குது அப்படின்னுட்டு மறுபடியும் ஆட்டிக்கிட்டே இருக்கான். வேர்க்குதா, இரு இப்போ நான் உனக்கு ஜில்லு ஜில்லு நாக்க வைக்கிறேன் அப்படின்னுட்டு அவன் கழுத்தை பிடிச்சிட்டு அங்கேருந்து தரன்னு வெளியில் கூட்டிகிட்டு வரான். கார்கிட்ட வந்துட்டு அவன் பேண்ட்டை பிடிச்சிட்டு நீ வேணுமுன்னே இந்த மாதிரி பண்ணுறியா, சும்மா எனக்கு மூடு ஏற்றி விட்டுக்கிட்டே இருக்க அப்படின்னுட்டு அவன் பேண்ட்டை பிடிச்சி என்னமோ பண்ண போகிறான். அப்பவே அவங்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக அவனுடைய காரையே ஓப்பன் பண்ணி உள்ளே போய் படுத்துடுறான். இதுதான் தப்பிக்கிறதுக்கு போட்ட பிளானா, ஏதோ இவனே மாட்டிக்கிட்டதுக்கு போட்ட பிளான் மாதிரி இருக்குது. உள்ளே போய் படுத்துட்டு நீ இங்கே வரக்கூடாது வரக்கூடாதுன்னு சொல்ல வராமலா இருப்பான். இதாண்டா சான்ஸ் அப்படின்னு அவனும் உள்ளே வந்துடுறான். என் பேண்ட்டை பிடிக்காத, என் பேண்ட்டை கிழிச்சிடாத, அது எவ்வளோ விலை தெரியுமா அப்படின்னு வெய் சொல்ல, ஏன் அந்த பேண்ட்டோடைய விலை எனக்கு தெரியாதா அப்படின்னு அவன் காசை பற்றி என்னமோ பேசுகிறான். அதுக்கு வெய் சொல்கிறான், என்னை பார்த்தா ரொம்ப ஏழையாகவும் ரொம்ப நாத்தம் அடிக்கிற மாதிரி தெரியுதா அப்படின்னு கோவமா கேட்க, நான் அப்படி நினச்சிருந்தா உங்ககிட்ட இப்படி மயங்கிருக்க மாட்டேனே அப்படின்னுட்டு அவனை கிஸ் பண்ணுறதுக்கு பக்கத்தில் போகிறா ஷீ. ஆனால் வெய் அவனை கிஸ் பண்ண விட மாட்டான், தள்ளி விட்டுடுறான். அப்போ ஷீக்கு கோவம் வந்துட்டு, என்னதான் அவன் பிரச்சனை, நீயே வேணும்னே என் பக்கத்தில் வர எனக்கு மூடி ஏற்றி விட்டுடுறேன், ஆனால் நான் உன்னை டச் பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு கோவமாக கேட்க, அதுக்கு அவன் மனசுக்குள்ளே தோணுது இதுதான் கரெக்டான சான்ஸ் அப்படின்னுட்டு, நீ இன்னும் என் பாய் ஃப்ரெண்ட் ஆகலைல்ல, அப்புறம் எதுக்கு நான் உன்னை டச் பண்ண விடணும் அப்படின்னு கேட்குறான். அப்போ ஷீக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. எதுவும் சொல்லாமல் எந்திரிச்சு உட்காந்துடுறான். அப்புறம் வெய்யை பார்த்து இன்னைக்கு நைட்டு நீ என் கூட என் வீட்டுக்கு வா அப்படின்னு கூப்பிடுறான். அப்போ வெய் மனசுக்குள்ள, ஏன் உன் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட பிரேக்கப் பண்ணு நான் வரேன் அப்படின்னு மனசுக்குள்ளே சொல்கிறான். ஆனால் வெளியில் சொல்லாமல் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு எந்த பதிலும் சொல்லாமல் இருக்க அவன் காரை விட்டு கீழே இறங்கி போயிடுறான். வெளியில் நல்லா செம்மையாக மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது. வெய்க்கு செம்மையாக கோவம் வருது. அவனுக்கு என்ன தோணுதுன்னா, இவ்வளோ அழகான ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் அதான் யூ இருக்கால, யூ இருக்கும்போது இவன் நம்மக்கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணுறானே, இவெல்லாம் ஒரு ஆள் அந்த யூ இவனை லவ் பண்ணுறான், இவனுக்கும் கண்ணு தெரியல அந்த யூக்கும் கண்ணு தெரியல அப்படின்னு கோவமாக திட்டிட்டு மழையிலே நடந்து போகிறான். குவாஷிங் அவனோட வீட்டில் உட்காந்துட்டு ஃபோனை பார்த்துக்கிட்டு இருக்கான். அதான் அவன் பிளாக் பண்ணி வச்சுட்டான்ல, ஸோ அவன் போடுற ஸ்டேட்டஸ் எதுவுமே அவனுக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனால் அவனுடைய ஆள் இருக்கான்ல, அவன் சொல்கிறான், உங்களுக்கு தெரியலையா எனக்கு தெரியுது பாருங்க அப்படின்னு அவன் காட்டுறான். அன்னைக்கு ஒரு டெசர்ட் கொடுத்து அனுப்புனால, அந்த டெசர்ட்டு அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு போல். அதான் ஷியாவுக்கு இந்த டெசர்ட் எங்கே கிடைக்கும் அப்படின்னு அவன் ஸ்டேட்டஸில் போட்டிருக்கான். அது எங்கிட்டே கேட்க வேண்டியது தானே அப்படின்ற மாதிரி குவாஷிங் பார்த்துட்டு சிரிக்கிறான். அப்புறம் குவாஷிங்கோடைய ஆள் சொல்கிறான், நீங்கள் அந்த வெய்யை பற்றி விசாரிக்க சொன்னீங்கள்ல, நான் விசாரித்தேன். ஆக்சுவலாக அவன் வந்து ஸ்ட்ரைட்டு, அவன் கேலாம் கிடையாது. அவனுக்கு இப்போ தான் பிரேக்கப் ஆச்சு. அவனுடைய 3 வருஷம் கேர்ள் ஃப்ரெண்டு அவனும் இப்போ தான் பிரேக்கப் பண்ணிட்டாங்க. ஆனால் இதில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு தெரியுமா, அவனுடைய எக்ஸு தான் இப்போ ஷீச்செங் கூட இருக்கிற ஆள் அப்படின்னு சொல்ல குவாஷிங்க்கு ஒரே ஆச்சரியமாக இருக்குது. என்ன சொல்கிறேன் அப்படின்னா, வெய் அவனுடைய எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டுக்கிட்டே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான் ஷீச்செங்காக, அதுவும் அவன் ஒரு பையன் அவனுக்காக. இதெல்லாம் ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். பேசாமல் நம்ம ஷீச்செங்கிட்ட இந்த விஷயத்த சொல்லிடலாமா அப்படின்னு அவனுடைய ஆள் கேட்க, ஆஹா அதை இப்போ நம்ம சொல்லக்கூடாது, ஷீச்செங்கு உண்மையாலுமே லவ்வில் ரொம்ப உள்ள ஆழமாக போகட்டும், அதுக்கப்புறம் தான் நம்ம அவங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ சரி, அப்போ இந்த ஷியாவும் வெய் எப்போ மீட் பண்ணியிருப்பாங்க, வெய்யுக்கும் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் பிரேக்கப் ஆனதுக்கு அப்புறம் தானே அப்படின்னு குவாஷிங் கேட்க அவனுடைய ஆள் சொல்கிறான், சார் இப்போதான் எனக்கு ஒரு விஷயமே புரியுது, இந்த ஷியாவும் இருக்கால அவன் கூட அவனுக்கு ஒரு பிரேக்கப் ஆனதுக்கு அப்புறம் தான் அவன் இந்த ஊருக்கு வந்து கிளினிக் ஓப்பன் பண்ணியிருக்கான். அப்படின்னா ஷியாவும் வெய்யும் சேர்ந்து அவங்களுடைய எக்ஸை பழி வாங்குறதுக்காக பிளான் போடுறாங்களோ அப்படின்னு சொல்ல அது குவாஷிங்க்கும் கரெக்டாக தான் படுது. அன்னைக்கு நைட்டு ஷீச்செங்கு அன்னைக்கு நடந்த விஷயத்த தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். வெய் சொன்னால, நீ தான் என் பாய் ஃப்ரெண்ட் இல்லைல்ல, நான் எதுக்கு உன்னை டச் பண்ண விடணும்னு அதை யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அதே மாதிரி இங்கே வெய்யும் அதை தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அவங்க 2 பேரும் கிஸ் பண்ணதை நினச்சி பார்த்துட்டு, ஐயோ எனக்கு ஒரே அருவருப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவனுக்கு டெக்ஸ்ட் பண்ணுறான், என்ன பண்ணுற அப்படின்னு.
நான் தூங்க போகிறேன், நீ இன்னும் தூங்க போகலையா, நீ என்ன பண்ணுற அப்படின்னு வெய் அவனை கேட்க, நான் மேட்ரு பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே வெய்க்கு செம்மையாக கடுப்பாயிடுது. ஏண்டா மேட்ரு பண்ண போகிறவன் எதுக்குடா எனக்கு டெக்ஸ்ட் பண்ண அப்படின்னு கேட்க, அது ஒன்றும் இல்லை, நீ என்ன பண்ணுற அப்படின்னு தெரிஞ்சுக்கத்தான் அப்படின்னு சொல்ல. உடனே வெய் என்ன பண்ணுறான், இவன் மேட்ரு பண்ண போகிறேன்னு சொன்னால, ஸோ பக்கத்தில் பொண்ணு இருப்பா அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேணும்னே சத்தமாக பேசுகிறான். உன் பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் பாரு, அவன் ரொம்ப மோசமான ஆள், அவன் ஸ்ட்ரெயிட் கிடையாது, அவன் பைசெக்ஷுவலு, அவன் யாரையும் விட மாட்டான் அப்படின்னு சத்தமாக சொல்ல. ஆனால் உண்மையில தான் ஷீ பக்கத்தில் யாருமே இல்லைல்ல. ஷீ தான் அதை கேட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் கொடுத்த ஸ்னேக் கேண்டியை கடிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அப்புறம் அடுத்த நாள் காலையில் இந்த குவாஷிங் இருக்கான்ல, அவன் ஷியாவுக்கு டெக்ஸ்ட் பண்ணலான்னு பார்க்குறான். அவன் இவனை பிளாக் பண்ணி வச்சிருக்கான்னு சொன்னல, அது வந்து சோஷியல் மீடியா போல். அவங்க ஊரில் இன்ஸ்டாகிராம் கிடையாது, எனக்கு தெரிஞ்சு சைனாவில் இன்ஸ்டாகிராம் கிடையாது. ஸோ இன்ஸ்டா மாதிரி வேறு ஏதோ ஒரு சோஷியல் மீடியா, அதில் தான் அவன் பிளாக் பண்ணியிருக்கான். ஆனால் இவன் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணலான்னு பார்க்குறான். என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு அவன் செக்ஸியாக நிறைய ஃபோட்டோ எடுத்து பார்க்குறான். ஆனால் அந்த ஃபோட்டோலாம் அவனுக்கு பெருசாக பிடிக்கல. ஸோ மிரர் முன்னாடி நின்று ஷர்ட்டை ஓப்பன் பண்ணி விட்டுட்டு ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபோட்டோவை சென்ட் பண்ணுறான். சென்ட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரத்தில் டெலீட்டும் பண்ணிடுறான். அப்போ தானே ஷியாவுக்கு இவன் என்னமோ சென்ட் பண்ணிவிட்டு டெலீட் பண்ணியிருக்கான், என்ன அவன் சென்ட் பண்ணியிருப்பான் அப்படின்னு ஒரு க்யூரியாசிட்டி வந்து இவனுக்கு டெக்ஸ்ட் பண்ணுவான் அப்படின்னு நினைக்கிறான். ஷீயை பார்க்கறதுக்கு யூ அவனுடைய ஆஃபீஸ்க்கே வந்திருக்கான். அவன் வெளியில் வந்ததுமே நீ வந்துட்டியா அப்படின்ட்டு யூ ஓடி போய் பேசுகிறான். அதே நேரம் வெய்ய வந்திருக்கான் ஷீயை பார்க்கறதுக்கு. ஆனால் அங்கே யூவை பார்த்ததுமே அவன் ஒளிஞ்சுக்கிறான். ஷீயும் யூயும் உள்ளே போகிறத பார்த்துட்டு இவனுக்கு ஒரே கடுப்பாக இருக்குது. சே, என் பிளானை வந்து இப்படி கெடுத்துட்டாளே அப்படின்னு நினைக்கிறான். அப்புறம் இங்கே குவாஷிங்கு அவள் ஏதாச்சும் ரிப்ளை பண்ணியிருப்பான் அப்படின்னு நினச்சிக்கிட்டே தூங்கிட்டால. தூங்குனவன் எந்திரிச்சு பார்த்தா ஷாக்கிட்ட இருந்து எந்த ரிப்ளையுமே வரல. ஏன்டா நீ இந்த அளவுக்கு ஸ்டபனாக இருக்கியா அப்படின்னு அவன் மனசுக்குள்ளே தோணுது. அன்னைக்கு நைட்டு பேஸ்கெட் பால் கோர்ட்லேயே உட்காந்து வெய் சிகரெட் பிடிச்சிட்டு இருக்கான். அங்கே ஷீ வந்துட்டு இறங்கி அவன் பக்கத்தில் வந்து பார்த்தா அவன் பக்கத்தில் நிறைய சிகரெட் கிடக்குது. அதாவது வெய் தான் அத்தனை சிகரெட்டையும் பிடிச்சிக்கவே போட்டிருக்கான். என்ன ஆச்சு உனக்கு இன்னைக்கு, எதுக்கு இவ்வளோ சிகரெட் குடிச்சிருக்கா அப்படின்னு கேட்க, அதுக்கெல்லாம் பதில் சொல்லாமல் அவன் பாட்டுக்கு அசால்ட்டாக நடந்து போய் அவனோட காரை பார்க்குறான். ஷியோட காரை பார்த்துட்டு நான் கூட ஒரு கார் வாங்கலான்னு இருக்கேன், எங்கிட்ட இருக்க ஸ்னேக்ஸ் எல்லாம் விற்றுட்டு அந்த காசில் வாங்க போகிறேன். ஆமாம், இந்த கார் எவ்வளோ, இதை நீ எப்போ வாங்கின அப்படின்னு கேட்குறேன். நான் இதை போன வருஷம் வாங்கினேன், இது ஒன்றும் பெருசாக எக்ஸ்பென்சிவ் இல்லை அப்படின்னு ஷீ சொல்ல. சரி, நான் உனக்கு 50,000 தரேன், எனக்கு இந்த கார் தரியா அப்படின்னு கேட்க, தரேன், ஆனால் அதுக்கு நீ என் கூட வரணும் அப்படின்ட்டு அவன் கையை பிடிக்கிறான். உடனே அவன் கையை தட்டி விட்டுடுறான். நான் இந்த காரில் கொஞ்சம் உட்காந்து பார்க்கவா அப்படின்னு கேட்க, என்ன ஆச்சு உனக்கு, நீ என்ன இதுக்கு முன்னாடி இந்த காரில் உட்காந்ததே இல்லையா, உட்காரு அப்படின்னு சொல்ல அவன் காருக்குள்ளே உட்காடுறான். ஷீ காரை எடுக்கிறான். கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் காரை விட்டு இறங்கிட்டு பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது, நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறான். வா, நானே உன்னை ட்ராப் பண்ணிடுறேன் அப்படின்னு ஷீ சொல்ல, இல்லை வேண்டாம், நான் டாக்ஸிலே போய்க்கிறேன் அப்படின்ட்டு சும்மா போய் சொல்லிட்டு அவன் திரும்பி போயிட்டு இருக்கான். ஆனால் வெய்யோட மனசுக்குள்ள நிற்க சொல்லு, என்னை போக வேண்டான்னு சொல்லு அப்படின்னு தோணிக்கிட்டே இருக்கேன். ஆனால் ஷீ அதெல்லாம் சொல்லாமல் சரி அதுவும் கரெக்டு தான், நான் என் கேர்ள் ஃப்ரெண்டை பிக்கப் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறான். உடனே வெய்க்கு செம்ம கடுப்பாயிடுது. ஷீ வேணும்னு இவனை கடுப்பத்தை தான் சொல்லியிருக்கான். அவன் பக்கத்தில் வந்துட்டு எனக்கு ரொம்ப தாகமாக இருக்குது, உங்கள் வீட்டில் தண்ணி இருக்கா அப்படின்னு கேட்குறான். தண்ணி தானே, வா அப்படின்னுட்டு அவன் கழுத்தை பிடிச்சிட்டு உள்ள தர தர தரன்னு இழுத்துட்டு போகிறான். அவங்க வீட்டுக்கிட்ட தான் கார் வந்து நிற்குது போல. கிச்சனுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அந்த கவுண்டர் டாப்பில் அவனை உட்கார வைக்கிறான். உடனே வெய் அவனை காப்பாற்றிக்கிறதுக்காக காலை ரெண்டையும் மூடிக்கிட்டு கையை வச்சு மறைச்சிக்கிறான். ஆனால் ஷீ விடுற மாதிரி இல்லை. அவன் காலை ரெண்டையும் விரிச்சிட்டு அதுக்கு நடுவில் போய் நின்றுட்டு தண்ணி தானே வேணும் அப்படின்னு ஒரு கிளாஸில் தண்ணி ஊற்றிக்கிட்டு இருக்கான். அப்போ அவனோட ஃபோன் அடிக்குது. அதை வெய் தான் எடுக்கிறான். அதில் யூயோட பேர் தெரிஞ்சதுமே அவன் ஃபோனை பட்டுன்னு கீழே திருப்பி வச்சிடுறான். அதுக்கு ஷீ கேட்குறான், நான் ஃபோனை கட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி என் ஃபோனை எப்படி தூக்கி வீசுறியா அப்படின்னு கேட்க, நான் உன் ஃபோனை தூக்கி வீசினது இப்போ உனக்கு பிரச்சனையா, இல்லை உன் கேர்ள் ஃப்ரெண்டுக்கிட்ட பேச முடியலன்றது பிரச்சனையா அப்படின்னு வெய் கேட்குறான். அதுக்கு ஷீ அவன் பக்கத்தில் வந்துட்டு உனக்கு ரொம்ப திமிருடா, உன்னை என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னுட்டு பக்கத்தில் போய் அவனை கிஸ் பண்ண போகிறான். அதோட எபிசோடு முடியுது. ஒரு சின்ன ஸ்பெஷல் சீன் இருக்குது. குவாஷிங் இவனுக்கு ஃபோட்டோ அனுப்பிட்டு டெலிட் பண்ணால, அவன் ஃபோட்டோ அனுப்புனதுமே அந்த ஃபோட்டோவை இவன் பார்த்துட்டு இருப்பான். அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு பரவாயில்ல நல்லா தான் இருக்கான் அப்படின்னு ஷியாவை நினச்சிக்கிட்டே இருக்கும்போது அவன் டெலீட்டும் பண்ணிடுறாள். எதுக்கு இவன் டெலீட் பண்ணான், ஓ நம்மளே போய் அவங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறான் போல, நான்லாம் பேச மாட்டேன்ப்பா அப்படின்னு அவன் எதுவுமே ரிப்ளை பண்ண மாட்டான். இந்த எபிசோட் அவங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்து என்ன இருக்க போது தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லவ் யூ பேப்ஸ், பாய்.